Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்டிஏ அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு பிக் ரூல் சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த 2026 செஷன்லேருந்து ஜேஇஇ, நீட், சியூஇடி இந்த கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களுடைய எக்ஸாம் சென்டர் சிட்டியை அவங்களாவே சூஸ் பண்ண முடியாது. ஆதார் கார்டில் அவங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா கேண்டிடேட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் என்டிஏ எக்ஸாம் சென்டர் சிட்டியை அலாட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்டிஏ அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அகடாமிக் செஷன் 2026 அண்ட் 2027 கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ப்ரிஃபர்டு எக்ஸாம் சிட்டிஸை செலக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்டாக எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதுக்காக இந்த மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சிக்காகவும், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் கேண்டிடேட்ஸ் மால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த சேஞ்சஸை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது 3 to 4 எக்ஸாம் சிட்டி சென்டர் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரூல் இனிமேல் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நியூ கைட்லைன்ஸில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜ் வில் பி அசைன்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் இன் ஆர் அரவுண்ட் தோஸ் ஏரியா கரஸ்பாண்டிங் டு த அட்ரஸ் ரெக்கார்டட் ஆன் தர் ஆதார் கார்டு. அதாவது கேண்டிடேட்ஸோடைய ஆதார் கார்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அட்ரஸ், அதுக்கு நியர்பையாக எந்த எக்ஸாம் சென்டர் இருக்கோ அங்கே அலாட் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ஆதார் டீட்டெயிலை வெல் இன் அட்வான்ஸாகவே அப்டேட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சேஞ்சஸ் கம்மிங் January 2026 ஜேஇஇ மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுலேருந்தே இந்த ரூலை ஃபாலோ பண்ண போகிறாங்க. கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஆதார் கார்ட்லேயும் 10th மார்க் ஷீட்லேயும் மேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சென்டரில் போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கணும். இந்த ஆதார் லிங்க்டு அட்ரஸ் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னும் என்டிஏ அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் சென்டர் அலோகேஷன் கம்ப்ளீட்டாக ஆதார் பேஸ்டாக இருக்க போகுது. ஸோ கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ஆதாரில் அட்ரஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இன் அட்வான்ஸாகவே அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஆர் பிடபிள்யூடி கேட்டகரி, இந்த கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டை அப்டேட்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் அண்ட் கிளாஸ் 10th மார்க் ஷீட்டோட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் ஸ்பெஷல் அட்வைசரியாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.